பண்ணிட்டு அதுதான் இந்த முறையா திருஷ்டி சுத்தி போட போறியா? அறிவிக்கணும் விளையாடாதா. இப்போ நான் உடல் ஆராய்ச்சி பண்ணி இந்த பூமிக்காய் உடைக்காமலே எத்தனை விதை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்பா நீ சுத்தர் ஆராய்ச்சியா மண்டே உடைச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணு நிறைய பூசணிக்காய் அதை போய் எது வாங்கிக்க. நட்பு பண்ணதா நம்ம தமிழ் முன்னோர்கள் கணக்கறியாளர் நான் படித்தேன். அதில் பூசணிக்காவை உடைக்காம அதுக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு, பலாப்பழத்தை வெட்டாமல் அதுக்குள்ள எத்தனை சோளத்துன்னு இருக்குது, ஒரு கடி நெல்லில் எத்தனை நெல்மணி இருக்கு அப்படின்னு இந்த இதில் இருக்கு. நிஜமாவா? பலாப்பழத்தை வெட்டாமல் சொல்லிடலாமா? கடைக்கார இனிமே நம்மளை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லு. அது மட்டுமா, நிலத்தோட அளவு, கடலோட அகலம், சூரியனுக்கு சந்திரனுக்கு நடுவோட தூரத்தோட நம்மளால அந்த காலத்திலே துல்லியமாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்க. சூப்பர். ஆனால் இப்போ இந்த பூசணிக்காய் சொல்லிட்டு இருக்க? நமக்கு மேக்ஸ் எக்ஸாமில் இந்த பூசணிக்காய் கேட்டால் என்ன பண்ணுறது? நானே 10 கொஸ்டின் எழுதுற இடத்துல 2 கொஸ்டின் எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின்லாம் படித்தாதான் நான் பாஸ் பண்ண முடியும். லூசி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஹிஸ்ட்ரி இல்லை, அது மேக்ஸு. அந்த புத்தகத்தில் எந்த தடவை வேறு என்ன போட்டுட்டு ஒன்றுக்கு பக்கத்தில் இந்த இங்கிலீஷ் காரணம் ஒன்றுக்கு பக்கத்தில் 14 பேர் போட்டு அதுக்கு பில்லியன் பில்லியன் பேர் போனாங்க. ஆனால் நம்ம அந்த காலத்துக்கு ஒன்றுக்கு பக்கத்தில் 22 சைபர் போட்டு அதுக்கு மகாயுதம் பேர் வேற சொல்லுவாங்க. 22 சைபரா? என் லேப்டாப்பில் ஒரு சைபர் பார்த்தாலே எங்கள் அப்பா மொபைல் ரேஞ்சு கற்றுவாரு. 22 சைபரா? அது மட்டுமா, நம்ம மனசிலோட எண்ணத்தோட வேலைகளோட யோசனைகள் ஒரு ஆளுனா அவங்களுக்கு அப்படியா? சரி, என் மனசில் ஒரு யோசனை வருது. அதோட வேகத்தை நான் சொல்ல முடியுமா? என்ன யோசனை சொல்லி கேட்போம். இப்போ இந்த கணக்காரிகார எழுதுன மட்டும் லைவாக இருந்தால் இந்த பூசணிக்காவே நடிச்சு அப்படியே நிறைய மனசில் தமிழ் முன்னோர்கள் எழுதிய கணிதத்தையும் அறிவியலை போற்றி நாமும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவோம்.